இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. 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 இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. இயேசுவே அருள்நாதரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. கலன் என்கிறவங்க சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வீடு விற்பனைக்காக 4-5 வருஷமாக ஜெபம் பண்ணாங்களாம். ஏன்னா அதை விற்றாத்தான் கடன் அடைக்க முடியும். திருமண கடன், படிப்பு கடன் அடைக்கணும். ஏன்னா வட்டி ரொம்ப பேங்கில் பிடிக்கிறாங்க லோனுக்கு. ஆகவே எப்படியா அந்த வீடை மீட்டுக்கொள்ளணும், நம்ம உயிர் போங்களே நம்ம அந்த வீடை மீட்டுக்கிடணும். இது வீடை விற்றாத்த சரியாக வரும். 2 வீடு இருக்கான், ஒரு வீடு விற்றாத்த இதெல்லாம் கடனே அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 7:30 மணிக்கு ஜாய் டிவி நாங்கள் வழக்கமாக பார்ப்போம்.
ஒரு நாள் அம்மாட்ட நான் ஜெபம் பண்ணேன், ஒரு பொருத்தனை வச்சு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலை, நல்ல விலைக்கு விற்று கை மேலே ரொக்கம் கொடுத்து அந்த வீடு வாங்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போ கடனே இல்லை, கர்த்தரே நாமம் மகிமைப்படுவதாக என்று சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அதுதான். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாய் நம்ம பார்த்து ஆண்டவர் பேசுறது அதுதான். தாவீதுக்கு அப்படி என்ன நிச்சயமான கிருபையை கொடுத்தார்? தாவீதுக்கு வாழ்க்கையில என்ன நிச்சயமான கிருபையை கொடுத்தார்? அப்படிப்பட்ட கிருபை என்ன? அப்படி என்ன உடன்படிக்கை பண்ணினார்? தாவீதோடு என்ன நித்திய உடன்படிக்கை பண்ணினார்? வேதத்தின்படி நம்ம பார்ப்போம். சங்கீதம் 89வது அதிகாரம் 89வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசித்தோமானா, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன். தாவீதுக்கு முதலாவது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவரோட ஒரு நித்தியமான ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். கிருபையினால உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? என்றென்றைக்கும் உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், உன் சந்ததியை நான் என்றென்றைக்கும் நிலைப்படுத்துவேன். அதே அதிகாரத்தில் 29வது வசனத்திலையும் சொல்லுகிறார், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் நான் செய்வேன். 36வது வசனத்திலையும் சொல்லுகிறார், அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். தாவீதோடு ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். அது நல்ல கிருபையின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? முதலாவது அவர் சொல்லுகிறார், உன் சந்ததி என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக நிற்கும்பா. உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை நான் நிலைப்படுத்துவேன், தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஆணையிடுகிறார். ஒரு உடன்படிக்கை, நிச்சயமான உடன்படிக்கை, நிச்சய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கை தாவீதுக்கு கொடுக்கிறார். சிங்காசனம் சந்ததியில காணப்படும்பா அப்படின்னு சொல்லி தாவீதோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறார். அது மாத்திரம் இல்லாம அவருடைய சந்ததிகளையும் நிலைப்படுத்துகிறார், அவருடைய சிங்காசனத்தையும் நிற்க செய்கிறார். அதே சங்கீதம் 89வது அதிகாரம் 33வது வசனத்துல வாசித்தோமானால், என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க, என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன்பா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்மோடு தாவீதோடு பண்ணின அதே உடன்படிக்கை இன்னைக்கு நம்மளோடும் பண்ணுகிறார். உன் சந்ததியை நான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்வேன்பா. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, சந்ததிகள் ஒவ்வொன்றும், அதாவது சில பேருக்கு சந்ததிகள் பிறக்கிறாங்க, அடுத்து ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறை தான் இருக்காங்க, அதுக்கு மேல அந்த சந்ததியே இல்லாம போகுது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் நடக்குது. எங்களுடைய உறவினர் ஒருவர் குடும்பத்துல, அவங்க குடும்பத்துல அவங்க என்னென்ன மூதாதையர்கள் என்ன தப்பு பண்ணாங்களோ தெரியல, அந்த குடும்பத்துல விழுந்த சாபம்
அந்த சந்ததிகளை ஒருவரும் உயிரோடு இல்லை. எல்லாம் அந்த வாழ வயதில் அப்படியே இறந்து போனாங்க. நன்றாய் கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாக நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். நான் அந்த மாதிரி நான் இல்லப்பா, என்னுடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கைப்பா, என்னுடைய கிருபை நித்திய கிருபையினால நான் இறங்குறேன். தாவீதுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணினோ அதே உடன்படிக்கை உங்களோடு கூட நான் பண்ணுகிறேன். உங்கள் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படி நான் செய்வேன்ப்பா. தாவீதுக்கு அப்படிதான் நான் செஞ்சேன். என்னுடைய சிங்காசனத்தை அவர்கள் நடுவில் ஸ்தாபித்தேன். என்னுடைய ராஜாசனத்தை அவங்களுக்கு முன்பாக வைத்தேன். தலைமுறையாய் அவர்கள் சேவிக்கும்படி நான் கிருபை செஞ்சேன்ப்பா. நீங்களும் நானும் அந்த வம்சத்துல தான் பிறந்திருக்கிறோம். தாவீதினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சத்தின் வழியா நம்ம பிறந்திருக்கிறோம். யாரெல்லாம் இயேசுவாமியால மீட்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டீர்களோ இவர்களெல்லாம் அந்த சந்ததியில பிறந்தவங்க. நீங்களும் நான் அந்த சந்ததியில பிறந்திருக்கிறோம். அதனாலதான் அப்பா சொல்றாரு, தாவீதுக்கு என்ன உடன்படிக்கை பண்ணினோ அதே நித்திய உடன்படிக்கை வாழ்க்கையில நான் பண்ணுவேன். தாவீதுக்கு எப்படி நித்திய கிருபையோட இறங்கினோ அதே போல உங்க வாழ்க்கையில நான் கிருபையோட இறங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதான் பாருங்க, தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன்னு ஆணையிடுகிறார். கவனிங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில அப்பாவுடைய சிங்காசனம் காணப்படணும். குடும்பத்துல அவர் தான் தலையா இருக்கணும். கிறிஸ்து தலையா இருக்கணும். சபையில கிறிஸ்து தலையா இருக்கணும். அவர் தலையா இருக்கணுங்க. அவருடைய சிங்காசனம் உங்க குடும்பத்துல வீட்டுக்குள்ள சிங்காசனம் காணப்படுமானா 1000 தலைமுறைகளுக்கு உங்களுக்கு இறக்க செய்கிற தெய்வம். அவர் நித்தியமான கிருபையினால உங்களுக்கு இறங்குவா. அவர் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது மாத்திரம் இல்லாம தாவீதுட்ட சொன்ன காரியம், என் கிருபையை தாவீதை விட்டு நான் விளக்க மாட்டேன். அதே மாதிரி நம்மகிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறார். என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு தாங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துறீங்களோ அவருடைய கிருபை நம்ம மேலதாங்க வந்து நிற்கும். நம்மளை சூழ்ந்து பாதுகாக்கும். அது நம்மளை தாங்க ஆரம்பிக்கும். தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லுகிறார். கவனிங்க. எங்கெல்லாம் சறுக்குதல் வருகிறதோ அங்கெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்க ஆரம்பிக்கும். கிருபை நம்மளை உயர்த்த ஆரம்பிக்கும். அது மாத்திரம் இல்லாம சங்கீதம் 89வது அதிகாரம் 24வது வசனத்துல இருந்து நம்ம வாசித்தோமானா, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அப்பா சொல்லுகிறார், என்னுடைய உண்மையும் என்னுடைய கிருபையும் அவனோடு இருக்கும். அவனோட கூட இருக்கும்பா. தாவீதினுடைய சந்ததியோட இருக்கும். இதுதான் நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். என்னுடைய உண்மை கூடயே இருக்கும். உண்மைன்னா என்னங்க? சத்தியம். நீங்க சத்தியத்தை அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? வேதமே நமக்கு சத்தியம். அவருடைய வார்த்தை தான் சத்தியம். வார்த்தைன்னா என்ன? ஆண்டவர் தான் நமக்கு வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். வார்த்தையே அவர் தாங்க, சத்தியமே அவர் தாங்க, உண்மையும் அவர் தாங்க. அதனாலதான் தாவீதுக்கு அருளுகிறார். நிச்சயமான கிருபையோட ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதோட என்ன உடன்படிக்கை பண்ணினே, என்னுடைய உண்மையும் என்னுடைய கிருபையும் அவனோட கூட இருக்கும், என்னுடைய நாமத்தினால அவனுடைய கொம்பு உயரும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அதே நித்திய உடன்படிக்கையை நம்மளோடு கூட ஏற்படுத்துகிறார். அதே நிச்சயமான கிருபையோட நம்மளோடு கூட இறங்குகிறார்.
அந்த உண்மை என் கூட இருக்கும்பா, என்னுடைய கிருபை அவனோட கூட இருக்கும்பா, என் நாமத்தினால் அவனுடைய கொம்பு உயரும்பா. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். தாவீதுக்கு அருளின அதே உடன்படிக்கை இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் படுகிறார். அவருடைய நாமத்தினால உங்க கொம்பு உயரும். அவருடைய உண்மை, அவருடைய கிருபை நம்மளோட கூட இருக்கும். எப்ப கூட இருக்கும்? அவருக்கு பயப்படும் பயம் இருக்கும்போது, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் போது, உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் கிறிஸ்துவுக்குள்ளாக காக்கப்படும் போது, அவருடைய உண்மையும் கிருபையும் நம்மளோட கூட இருக்கும். அவருடைய நாமத்தினால நம்முடைய கொம்பு கண்டிப்பா உயரும். நன்றாய் கவனிங்க. அது மாத்திரம் இல்லாம அதே அதிகாரத்தில் சொல்லுகிறார், அவன் கைகளை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பே. ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். இதுதான் தாவீதுக்கு அருளின உடன்படிக்கை. ஒரு ஆளுகையை கொடுக்கிறார். இவ்வளவு கனத்தை, இவ்வளவு மகிமையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார். அந்த நித்திய உடன்படிக்கை இன்னைக்கு நம்மளோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். நன்றாய் கவனிங்க. சரி, இந்த நிச்சயமான கிருபை நமக்கு கிடைக்கணும்னா, இந்த நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் நம்மளோடு கூட பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? அதே ஏசாயா 55வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியாகும். எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அதுதான். நீங்க எனக்கு கவனமாய் செவி கொடுக்கணும்ப்பா. என்னுடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கும் போது தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நிச்சய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கவனமாய் செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கணும். அதனாலதான் யோவான்ல சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்து இருக்கின்றன. அவைகள் அந்த சத்தத்தை கேட்டு பின்னாடி வருதுப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. இந்த சத்தத்தை கேட்கணும். எப்ப சத்தம் கேட்கும்? ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார். இந்த சத்தம் உங்க இருதயத்தில் தொனித்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி, அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கும்படி உங்களை தாழ்த்தி அர்ப்பணிங்க. கவனமா செவி கொடுக்க தாவீதுக்கு என்னென்ன கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாக ஏற்பாடு பண்ணினாரோ அத்தனையும் உங்களுக்கும், உங்க பிள்ளைகளுக்கும், உங்க சந்ததியின் சந்ததிகளுக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுப்பார். உங்களோடு கூட அந்த உடன்படிக்கையை ஏற்பாடு பண்ணுவார். நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் ஸ்தாபிப்பார். நன்றாய் கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க கனவீனமா காணப்படலாம், உங்க கனமுள்ளவர்களாய் மாற்றுவார். உங்கள் கொம்பை உயர பண்ணுவார். எப்படி அன்னாளினுடைய கொம்பை உயர்த்தினாரோ அதே போல உங்க கொம்பை உயர்த்துவார். கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். நன்றாய் கவனிங்க. முதலாவது கவனமாய் செவி கொடுக்கணும். இரண்டாவது அதே ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம வாசித்தோமானா, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா தண்ணீர் அண்டைக்கு வாங்கப்பா. தண்ணீர் யாருங்க? நல்லா கவனிங்க. சமாரியா ஸ்திரீட்ட போய் அப்பா பேசின வார்த்தை அதுதான். உன்னிடத்துல பேசுகிறவர் இன்னார் என்று நீ அறியாது இருக்கிறாய். நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்துல கேட்டிருப்பாய், அவர் உனக்கு கொடுத்திருப்பார். சொல்லிட்டு அப்பா சொல்றார்,
கேட்கும்போது அவர் கொடுக்கிற தண்ணீர், இந்த உலகத்தில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் குடிக்க குடிக்க மறுபடி தாகம் வரும்பா. ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரோ அவன் உள்ளத்திற்குள்ள இருதயத்திற்குள்ள நித்திய நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் மாறும்பா என்று சொன்னார். கவனிங்க, ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைங்க மோசேயின் மூலமாய் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடாதுதான். அவங்க தாகத்துல முறையிடும் போது, மோசே ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கேட்கும்போது அப்பா சொல்லுகிற வார்த்தை, அப்பா மோசே, நீ என்னுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த கோலை எடுத்துட்டு வாப்பா. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் இருந்த கோல் எந்த கோல்? துளிர்த்த கோல். ஆரோனை தெரிந்து கொண்டதற்கு அடையாளம். நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ரோமர்ல சொல்லுகிறார் 8வது அதிகாரத்துல, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். கோல் என்பது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையோடு கூட கர்த்தரிடத்துல திரும்புங்க. இந்த வார்த்தையை உயர்த்தி பிடித்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. கண்மலை பார்த்து பேசும்போது தண்ணீர் வந்தது. இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம கண்மலையாகி கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அதனாலதான் சொல்றார், நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கப்பா, எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏசப்பா சொல்ற வார்த்தை அதுதான். என்கிட்ட வாங்கப்பா, உங்க குறைவுகளை நான் நிறைவாக்குவேன். உங்க தாகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். உங்க போராட்டத்தை நான் சால்வ் பண்றேன். உங்க குறைவுகளை நான் நிறைவாக்குகிறேன். நீங்க என்னிடத்துல வாங்கப்பா. அதுக்கு எந்த வித காசு கொடுக்க வேண்டியதில்லை, எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை, இலவசமாய் நான் கொடுக்கிறேன். நன்றாய் கவனிங்க, ஒரு இலவசமான கிருபை நமக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. அது இலவசம். நம்ம என்ன செய்யணும்? அவரிடத்துல வரணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அது மாத்திரமில்லாம ஏசாயா 55வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை தேடணும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அப்பாவை தேடணும். தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், எப்பொழுது விழிப்பேன் அப்படின்னு காத்திருக்கிறார். எப்பொழுது விழிப்பேன், எப்பொழுது அவருடைய சமூகத்தை பார்ப்பேன், ரொம்ப ஆர்வமா காத்திருக்கிறார். ஆகாமிய கூடாரங்களில் நான் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன்னு சொல்லுகிறார். அவ்வளவு வாஞ்சங்க, அவ்வளவு விருப்பம். ஆண்டவரை தேடுறதுன்னா அவ்வளவு விருப்பம். அந்த வாஞ்சையும் விருப்பமும் இருந்ததுனாலதான் ஆண்டவர் தாவீதோட நிச்சய உடன்படிக்கை பண்ணினார், நித்திய உடன்படிக்கை பண்ணினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகி நமக்கு அந்த ஒரு வாஞ்சையும் தாகமும் நமக்கு வேணும். ஆண்டவரை தேடணும். அதிகாலையில் எந்திரிச்சு ஆண்டவரிடத்துல பேசணும், அவரை தேடணும். அப்பா நீங்க என்னோட பேசுங்கப்பான்னு நீங்க காத்திருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கணும். அப்பொழுதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு இறங்குவார். அதை நமக்கு நித்திய உடன்படிக்கையாக நமக்கு ஏற்படுத்துவார். ஏனோ தானோ வாழ்க்கை வாழ்ந்துறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அனுதினமும் ஆண்டவரோட பேசணும், அனுதினமும் அப்பாவிடத்துல நம்ம சரண்டர் ஆயிரணும். இது ஒரு இனிமையான வாழ்க்கைங்க, கஷ்டமில்லாத வாழ்க்கை. இது ஒரு இனிமையான வாழ்க்கை. அவரை சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை தேடுங்க.
அவருக்கு செவி கொடுத்து நடக்க ஆரம்பிங்க. இப்படி நம்ம கை கொண்டு நடக்க நடக்க நடக்க, தாவீதை போல கை கொண்டு நடக்க நடக்க நடக்க, தாவீதுக்கு எப்படி நிச்சயமான கிருபைகளை அவருக்கு அருளினாரோ அதை நமக்கு நித்திய உடன்படிக்கையாய் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்துவார். வசனத்தின் வெளிச்சத்துல நடக்க ஒப்பு கொடுப்போம். அவரை தேடும்படி வாஞ்சையாய் காத்திருப்போம். அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே வேறு கொண்டு வளர ஆரம்பிப்போம். நீங்க வளர 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 அவரை தேட 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 உங்க கொம்பு உயர ஆரம்பிக்குங்க. உங்க சந்ததிகள் நல்லா இருப்பாங்க. தலைமுறை தலைமுறையா நல்லா இருப்பாங்க. ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க, வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க, போகையிலையும் வருகையிலையும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணுங்க. இதுதாங்க நமக்கு நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இதுதான் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, உமக்கு நன்றி சுவாமி. நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை நான் உனக்கு ஏற்படுத்துவேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களேப்பா. உம்முடைய வாக்கு தத்தங்கள் மாறாததுப்பா. உம்முடைய கிருபை மாறாதது சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. இதை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இந்த கிருபைகளை சுதந்தரிக்க, இந்த நித்திய உடன்படிக்கையை சுதந்தரிக்க நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை தேட அந்த ஒரு வாஞ்சையையும் பாரத்தையும் எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தமாக்குங்க. உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகளை எல்லாம் எங்களை விட்டு, எங்கள் சந்ததிகளை விட்டு எடுத்து போடுங்கப்பா. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.